அட ஆமாங்க. இந்த ஒரு செடி நீங்க வீட்ல வச்சா, நீங்க தான் கோடீஸ்வரர். என்ன நம்ப முடியலையா? ஏதோ ஒண்ணு எவ்வளோ ஒரு பைத்தியக்காரச்சி பேசிட்டு இருக்கான்னு நெனைக்கிறீங்களா? இல்லைங்க. இதுக்கு பேரு தான் ஆடாதொட இலை செடி. நல்லா பாருங்க. இந்த இலைய ஆடு சாப்பிடாதுன்றதுனால தாங்க இந்த இலைக்கு பேரு ஆடாதொட இலை செடின்னு வந்திருக்கு. இந்த ஒரு இலை உங்க உடம்புல இருக்க அத்தன பிரச்சனைக்கே தீர்வுன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா, நோய் நொடி இல்லாதவன் தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். இந்த ஒரு இலைய நீங்க கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா போதும், உடம்புல இருக்க அத்தன நோய்க்குமே நிரந்தர தீர்வுன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்களே நம்ப மாட்டீங்க. செஞ்சு பாருங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வரீங்களா? நம்ம இப்ப ஆடாதோட இலை டீ போட போறோம். இதுதாங்க ஆடாதோட இலை. நான் 1 எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு போதுன்ற அளவுக்கு. எனக்கு தான் இப்ப நான் போட போறேன். 1 டம்ளர் தண்ணி, 1 இலை. இப்ப நீங்க நெறைய பேருக்கு போடுற மாரி இருந்தா அதுக்கேத்த மாரி எடுத்துக்கங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊத்தி, அந்த இலையும் போட்டு கொதிக்க வைக்க போறேன். 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட போறேன். போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும்னு பார்த்தீங்களா, இந்த மஞ்சத்தூள் கலர் சிகப்பு கலர் மாரி மாறும். அந்த உப்போட தன்மை மாறும்போது. அத 1/2 டம்ளரா கொதிக்க வச்சு, வடிகட்டி, கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது குடிங்க. இதில கசப்பு இருக்குங்க. அந்த கசப்பு மட்டும் தாங்க நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட இது எல்லாத்தையுமே விரட்ட போகுது. உடம்புல இருக்க நாள்பட்ட சளி, இருமல், தும்மல், அடுக்கு தும்மல் வருன்றவங்கலாம் இத மாசம் ஒரு வாட்டி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி இத டீ மாரி ரெடி பண்ணி குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் சொல்லுங்க, நான் தான் கோடீஸ்வரன் நாளைக்கு டீ தைரியமா. என்ன ஏன்னா டீ வேணும்னு நம்ம நீங்க கமெண்ட்ல உடம்புல தான் சொல்லுங்க. எந்த ஒரு உங்களுக்கு தேவையான நோயும் டீ நான் கொண்டு இருக்காதே. வரேன். எப்படி இப்ப புரியுதா?